ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் பிரகாஷ் விராட் வெரியன். நேற்று நடந்த மேட்ச்சை நீங்களாம் பார்த்து நினைக்கிறேன். ஆர்சிபி வர்ஸ் யூபி மேட்ச் நடந்துச்சு. ஆர்சிபி ஈஸியாக சேஸ் பண்ணி ஃபஸ்ட் பாஸ் பிடிச்சி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஆர்சிபி வந்து நேக்காக ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை பிடிச்சி ஃபைனலுக்கு பிப்ரவரி 5 மேட்ச்சுக்கு அவங்க வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ மற்றவங்களாம் வாங்கன்னு வெயிட் பண்ணுறேன்னு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம யார் மேட்ச் பார்க்க வந்திருக்கோம்னா ஜிஜி, அதாவது குஜராத் கெயின்ஸ் வர்ஸ் மும்பை, அவங்களுடைய WPL மேட்ச்சை நீங்கள் பார்க்க வந்திருக்கோம். அந்த மேட்சை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து மும்பை வர்ஸ் ஜிஜியில் வந்து மும்பை வந்து 7 மேட்ச் விளாண்டுருக்காங்க, ஜிஜியும் 7 மேட்ச் விளாண்டுருக்காங்க. இதில் வந்து மும்பை வந்து 7 மேட்ச் விளாண்டு 6 பாயிண்டோடு இருக்காங்க. ஆனால் ப்ளஸ் ரன் ரேட் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ரன் ரேட்னா +0.146 அந்த ரன் ரேட்டில் வச்சுருக்காங்க. ஜிஜி வந்து -0.124 ரன் ரேட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஜிஜிக்கு என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், மும்பைக்கு என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் நம்ம கிளியராக பார்க்கலாம். மும்பை வந்து இன்றைக்கி ஜிஜி வந்து இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்கன்னா டேரெக்டாக அவங்க செகண்ட் ஸ்பாட் பிடிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு. யார் என்ன அடுத்த மேட்ச் யார் விளாண்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மும்பை இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜிஜிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா மும்பை ஜெயிச்சாங்கன்னா எத்தனை பாயிண்ட் போயிடுவாங்க? 8 பாயிண்ட் போயிடுவாங்க. ஆல்ரெடி ஜிஜி எத்தனை பாயிண்டில் இருக்காங்க? 8 பாயிண்டில் இருக்காங்க. ஏன்னா ஜிஜியோட ரன் ரேட் வந்து மைனஸில் இருக்குது. இதுவே வந்து மும்பை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ளஸ் போயிடுவாங்க. ஸோ அப்போ 2 பேருமே 8 பாயிண்ட் இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 2 பேருமே 8 பாயிண்ட் இருக்கும்போது அடுத்த மேட்ச்சு யார் இருக்குது? டிசிக்கு நடக்குது மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் வந்து டிசிக்கும் யூபிக்கும் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் டிசியை எப்படி ஜெயிச்சிருவாங்களா தோற்றுருவாங்கன்னு அவங்க வந்து அந்த மேட்ச்சை பார்த்து அவங்க மேட்சோட பாயிண்டை பொறுத்து தான் இவங்க வந்து உள்ளே போகிறத பற்றி திங்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா அப்படின்னு அவங்க திங்க் பண்ணி 2 பேருமே வந்து நீங்கள் டஃப் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு மேட்சோடைய டீட்டெயிலு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம். நம்ம ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இன்றைக்கி மும்பை வர்ஸ் ஜிஜி, என்ன தான் மும்பை இந்த ஜிஜி வந்து நல்லா விளாண்டு 8 பாயிண்டில் இருந்தாலும் போன மேட்ச் வந்து மும்பை வந்து ஆர்சிபியை டாப் 1 இருக்கிற டீம் ஆர்சிபியை டாமினேட் பண்ணி வின் பண்ணனால இந்த மேட்ச்சை வந்து மும்பை தான் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா மும்பை வந்து நல்லா அவங்க போன மேட்ச் நேட் ஸ்கோர் பண்ணுற அடித்த அடியில் எல்லாருமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ டீமும் வந்து நல்லா ஃபீல்டிங்கு பேட்டிங்கு பவுலிங் நல்லா செட் ஆகிட்டாங்க டீமு. ஸோ இன்றைக்கி அந்த மேட்ச் வந்து மும்பை தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி டாஸ் யாருக்கு விழுந்தாலும், மும்பைக்கு விழுந்தாலும் ஜிஜிக்கு விழுந்தாலும் 2 பேருமே சேசிங் பண்ண தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மேட்ச் வந்து மஸ்ட் வின் மேட்ச் 2 பேருக்குமே. அதனால கம்பல்சரி வந்து 2 பேருமே வந்து சேசிங் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கீ பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து கீ பிளேயர்ஸ் வந்து நாட் சிவர் பிரண்டு, அவங்க தான் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஜிஜியில் வந்து கீ பிளேயர்ஸ் வந்து ஆஷ்லி கார்டன் சோஃபி டிவைன் இருப்பாங்க. மும்பையில் இன்னொரு பிளேயரை மிஸ் பண்ணிட்டேன். மும்பையில் பவுலர் பார்த்தோம்னா இஸ்மாயில் இருக்காங்களே, இஸ்மாயில் அவங்க ப்ளஸ் வந்து அமிலாக்கர் ஆல்ரவுண்டர், இவங்க 3 பேருமே. இப்போ என்ன சொல்லணும்னா நம்ம வந்து நாட் சிவர் பிரண்டு அமிலாக்கர் தான் கீ பிளேயர் சொல்லலாம். இஸ்மாயில் வந்து பவுலர், அவங்கள கூட நம்ம விட்டலாம். ஸோ இவங்க 2 பேர் ரொம்ப இதாக இருப்பாங்க. இப்போ அனாலிசிஸ்ன்னு பார்க்கலாமா? இப்போ நான் இது நாட் ப்ரெடிக்ஷன், நான் அனாலிசிஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து 20 இயர்ஸாக வந்து கிரிக்கெட் பார்க்குறேன். அதனால் வந்து என்னால் வந்து மேட்ச்சை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறத விட என்னால் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா மேட்சையும் நான் இன்டெப்த்தாக பார்ப்பேன். எல்லா மேட்சையும் வந்து இன்டெப்த்தாக பார்ப்பேன். அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் சொல்கிறேன், லாஸ்ட் மேட்ச்சை கூட ஜெயிச்சனால ஆர்சிபி வந்து நான் சொன்ன லக்கில் ஜெயிக்கல, நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அவங்க இப்படி தான் விளையாடுவாங்க, அவங்க இப்படி தான் பிளான் பண்ணுவாங்க ப்ரெடிக்ட் பண்ணேன், அது நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்சும் நான் அதுதான் சொல்கிறேன், என்னோடய அனாலிசிஸ் சொல்கிறேன். 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு பவர் பிளே கவர் பண்ணலாம். பவர் பிளே 6 ஓவர்ஸ் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சாங்கன்னா பவர் பிளே வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இறங்க போகிறது சஜீவன் சஜனாவும் ப்ளஸ் வந்து ஏலி மேத்யூஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து பவர் பிளே வந்து 6 ஓவருக்கு வந்து 50 கிரேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே ஜிஜி பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணும்போது சோஃபி டிவைன் நின்றுட்டாங்கன்னா மேட்ச்சு மும்பை கையை விட்டு போயிடும். ஏன்னா சோஃபி டிவைன் வந்து பவர்ஃபுல் ஹிட்டரு. அவங்க ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, அவங்க 30 பால் ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜிஜி வந்து அவங்க ஸ்கோர் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ மும்பையோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு பவர் பிளேயில் பவுலிங் போட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு டார்கெட்டு சோஃபி டிவைனை எப்படி அவுட் பண்ணுறது, அதுதான் அவங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஜிஜி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க, மும்பை பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு விக்கெட்டை ஈஸியாக எடுத்துருவாங்க. நான் அப்போ நான் சொல்கிறேன், 1 இறங்குறாங்க பார்த்தியா நாட் சிவர் பிரண்டு, அவங்கள அவுட் ஆக்குறது ஹர்மன் பிரீத் அவுட் ஆக்குறது தான் அவங்க டீமோட வின்னிங் ப்ரொடக்ஷனாக இருக்குது. அதனால் நாட் சிவர் பிரண்டு எப்படி அவுட் ஆகுறது ப்ளஸ் வந்து ஹர்மன் பிரீத்தை எப்படி அவுட் ஆகுறது தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ இந்த டீமில் வந்து நாட் சிவர் பிரண்டு ஹர்மன் பிரீத் நின்றுட்டாங்கன்னா
அவங்களால ஆப்போசிட் டீம்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ளஸ் ஆஸ்ட்ரேலி கார்டனரும் வந்து கொஞ்சம் அவங்க இந்த வருஷம் அவங்களோட கேப்டன்சி ரொம்ப போராக இருக்குது. அவங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி எதுவுமே பிளான் எதுவுமே சரியில்லை. அவங்களுமே வந்து ஒரு மேட்ச் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு மேட்ச் வந்து ஒஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. போன சீரீஸில் நல்லா பவுலிங் போட்டு ரன்னை கொடுத்து கட்டுப்படுத்தி சூப்பராக வந்தாங்க. பட் இந்த சீரீஸ் அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை கேப்டன் ப்ரெஷர்ஸ்னால அவங்க அந்த மாதிரி விளாட்றாங்களான்னு தெரியல. ஆஸ்ட்ரேலி கார்டன் இருக்காங்க. ஆஸ்ட்ரேலி கார்டன் வந்து இன்றைக்கி கேப்டன் மேக்ஸ் விளாண்டே ஆகணும். ஜிஜி ஜெயிக்கணும்னால் ஆஸ்ட்ரேலியன் கார்டன் பேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து பவுலிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டுமே நடந்தால் மட்டும்தான் ஜிஜி வின்னு. ப்ளஸ் வந்து சோஃபி டிவைன் வந்து ஓப்பனிங் ஆடணும். சோஃபி டிவைனை ஓப்பனிங்கே அவுட் ஆக்கிட்டாங்க. பெத் மூனி தான் ஆப்போசிட் ஆடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. அவங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாலும் மும்பை ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ரன்ன பாலுக்கு தான் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அப்படின்னு எடுத்துப்பாங்க. இதுவே வந்து சோஃபி டிவைன் நின்றுட்டு மூணி அவுட் ஆகிட்டு சோஃபி டிவைன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மும்பைக்கு டேஞ்சர். அதனால வந்து சோஃபி டிவைன் தான் அவங்க டார்கெட்டாக வச்சுருப்பாங்க. சோஃபி நடக்காதீங்க. சோஃபி டிவைன் பவுலிங்கும் போட்டு லாஸ்ட் ஓவரில் 7 ரன் 8 ரன்னை கூட கட்டுப்படுத்த முடியும். அந்தளவுக்கு அவங்க பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ சோஃபி டிவைன் தான் மெயின் கீ பிளேயராக இருப்பாங்க இன்றைக்கி அவங்களுக்கு. ஸோ இதுதான் இது. பிச்சர் போட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து சேசிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மழை வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு கிடையாது. ப்ளஸ் வந்து டியூ வரும், ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் டியூ வரும். அதனால் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து. சரிங்களா? மேட்ச் எங்கே நடக்குதுன்னா வதோராவில் நடக்குது. இந்த மேட்ச்சும் வதோராவில் நடக்குது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள், கண்டினியூவாக பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன், என்னோடய அனாலிசிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொடுக்குற என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் ஏதாவது கமெண்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் நான் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, நெக்ஸ்ட்டு நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் திங்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நான் வந்து பெட்டராக திங்க் பண்ண முடியும். அது நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறேன். ஓகே? அதே மாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுவும் நான் கண்டினியூஸாக போடுறேன். என்னுடைய வீடியோ எல்லாமே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், ஃபுல் வீடியோ லிங்க்கில் கொடுக்குறேன். ஷார்ட் வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன், பை.